குட் ஈவினிங் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். கைஸ், நம்ம கிட்ட புதுசா லுக்கானா ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 9 பாக்ஸஸ் கிட்ட வந்திருக்கு. அதுல வந்து ஒரு 6 பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸ், அக்சசரிஸ் அதெல்லாம் வந்திருக்கு. மீதி 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ராட்ஸ் வந்திருக்கு. வாங்க ஒரு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹூக்ஸ் தான் வந்திருக்கு. சைஸ் 11, 10, 16, 15 இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜே ஹூக்ஸ் தான். நம்ம நார்மலாக சர்ஃபில் வந்து பெயிட் வச்சு ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஹூக்ஸ் இது. இதில் எல்லா சைஸஸ்லையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஹூக்ஸ்ன்னு பார்ப்போம். லுக்கானால வந்து சின்ன ரிங் ஹூக்ஸ் வந்திருக்கு கைஸ். இதுக்கு முன்னாடி இது நம்ம ஷாப்பில் வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. பாருங்கள், இதில் நிறைய சைஸஸ் எடுத்திருக்கோம். நம்பர் 8 இதெல்லாம் அந்த கட்லா, ரோஹு அந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிக்ஸுக்கு நீங்களே வந்து அசிஸ்ட் ஹூக் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து இந்த ஹூக்ஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீ ஃபிஷிங்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. 7, 8, 9, 10, 12, 11 இத்தனை சைஸஸ் இருக்குது கைஸ் இதில். அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹூக்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜிக்ஸ் வந்திருக்கு. ஜிக்ஸில் ஸ்கார்பியன்ற புதுசாக ஒரு ஜிக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இல்லாத ஜிக் இது. இது பாருங்கள், பயங்கரமாக சென்ட்ரல் ஐ வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜிக்கை லுக்கானாலேருந்து. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 கிராம்ஸ் வரும். ஸோ லாங் காஸ்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் போட் ஃபிஷிங், டீப் சி ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஜிக்ஸு, ஸ்கார்பியன் ஜிக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹூக்கு விட்டுட்டேன், அந்த 2 ஹூக்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சூப்பர்பான ஒரு லேண்டிங் நெட் வந்திருக்கு கைஸ். நல்லா அழகாக இருக்கு பாருங்க, எவ்வளோ காம்பாக்டாக இருக்கு பாருங்க. என்னோட ஒரு முழம் கூட இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லேண்டிங் நெட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும். போட் ஃபிஷிங் போகிறவங்களுக்காக இருக்கட்டும் சரி, அண்ட் வந்து நீங்கள் கட்லா, ரோகு பிடிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மீன் வந்து கிட்ட வரும்போது நிறைய டைம் மிஸ் ஆகிடும். கட்லா, ரோகு பிடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், கிட்ட வந்து மீன் பயங்கரமாக ஃபைட் பண்ணும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வந்து லேண்டிங் நெட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மீனை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பிடிக்கலாம். ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அலுமினியம். இது வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷு. இது ஒரு இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இதெல்லாம் மாட்டியும் வைக்கலாம். ஒரு லூப் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் இதுவும் ரப்பரைஸ்டு நெட்டு. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கிழியாது, நல்ல லோடு தாங்கும். நார்மலாக மோனோஃபிலமெண்ட்டில் வர இது நெட்டு கிடையாது, இது ரப்பரைஸ்ட் நெட்டு. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சைடில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட கேட்லாக்லையும் அப்லோட் பண்ணுவேன். டவுட் இருக்கவங்க கேட்லாகும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். மோரோவர் கீழே டிஸ்கிரிப்ஷன், வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்னென்ன ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். டவுட் இருக்குங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி கைஸ், இதை எப்படி திரும்பி ஃபோல்ட் பண்ணுறது காமிச்சிடுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் டைப்பு. இது வந்து நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஷார்ட்டாகவும் ஆக்கிக்கலாம். இப்படி ஷார்ட் பண்ணிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே இதாகாது. ஸோ இதை எப்படி மடிக்கணும்னா இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சுவிட்சை நீங்கள் கீழே இப்படி புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியதான் கைஸ். இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. சின்னதாக இருக்கும், உங்களுடைய பேக் பேக்கில் அழகாக வச்சு கொண்டு போகலாம். நல்ல ஒரு காம்பாக்டான லேண்டிங் நெட். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் பாக்ஸ்லையுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கார்பியன் ஜிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நல்லா பிங்க் ஷேடில் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரவுண்டு
80 கிராம்ஸ் வெயிட்டு தான். ஸோ அதுலேயே ஸ்கார்பியன் ஜிக்ஸு அதில் விட்டு போனது இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் லீடர்ஸ் வந்திருக்கு கைஸ் லுக்கானாலேருந்து. 60 LB லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான லென்த்தில் இருக்குது. பேரக்கூடா பிடிக்கிறவங்க, அப்புறம் அதாவது ஷீலா மீன், ஊலி மீனுன்னு சொல்லுவாங்க சவுத் சைடில், அந்த மீன் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மீனுக்கு வந்து பல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களோட நார்மல் லீடர் லைன் நீங்கள் மோனோஃபிலமெண்ட்டோ இல்லைனா வந்து ஃப்ளோரோ கார்பனோ யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிடும் லைனை. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த லீடர் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மேட் ஆஃப் மெட்டல், அதனால் உங்களுக்கு கட் ஆகாது, மீனை நீங்கள் ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்டு கெப்பாசிட்டியில் வந்திருக்கு. 60 LBSல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 LBல வந்திருக்கு. லாங் லென்த்தும் இருக்குது, ஷார்ட் லென்த்தும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக 40 LB. ஃபுல்லாகவே லீடர் லைன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வந்திருக்கு கைஸ். ஹூட்லம் லைவ் பைட் ஹூக்ஸு. நீங்கள் லைவ் பைட் யூஸ் பண்ணுறீங்க, உயிரேரா குத்தி விடுறீங்க கொடுவாக்கு, பாறைக்கு, அந்த மாதிரினா இந்த மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்திருக்கு. 3/0 அந்த மாதிரி, 6/0 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே ஹூட்லம் ஹூக்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபுல் ஹை கார்பன் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். முள் வந்து நிமிராது அவ்வளோ சீக்கிரத்தில். அண்ட் வந்து உங்களுக்கு துரு பிடிக்காது, பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். பெரிய மீன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹூக்அப் பண்ணி லேண்ட் பண்ணலாம். ஸோ லைவ் பைட் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஹூக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரோலிங் ஸ்விவல் வித் ஸ்னாப் சைஸ் 3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்திருக்கு. சைஸ் 2 அதெல்லாம் வந்திருக்கு. ஃபுல்லாக டெர்மினல் டேக்கிள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. லீடர் லைனோட அட்டாச் பண்ணி லூரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஈஸியாக மாற்றுறதுக்கு, ஸ்வாப் பண்ணுறதுக்கு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் லூரை யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னாப் வித் ஸ்விவல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்விவல் எதுக்காகனா உங்களோட லைன் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் காஸ்ட் பண்ணி எடுக்கும் போது லூர் வந்து என்ன தான் ஆக்ஷன் இருந்தாலும் லைன் ட்விஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்ட் ஹூக்ஸ், ஜிக்ஸுக்கு மாட்ட வேண்டிய அசிஸ்ட் ஹூக்ஸ். நீங்கள் ஜிக்ஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹூக்ஸ்லாம் துரு பிடிச்சிருச்சு, இல்லைனா கல்லில் பட்டு ஹூக் வந்து ரொம்ப மழுங்கிருச்சு, ஃபிஷ் வந்து சரியாக ஹூக் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த அசிஸ்ட் ஹூக்ஸை வாங்கி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷை நல்லபடியாக ஹூக் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஹூக்ஸ் தான். நிறைய அசிஸ்ட் ஹூக்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் அசிஸ்ட் ஹூக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் இது ஃபுல்லாகவே ஹூட்லம் ஹூக்ஸ் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெடேட்டர் ஜிக்ஸு பேக் இன் ஸ்டாக் கைஸ். ரொம்ப வாண்டட் ஜிக்ஸ் இது. ஏற்கனவே எடுத்திருந்தோம், ஃபுல்லாக வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நல்ல ரிசல்ட் இந்த ஜிக்ஸ்லாம் உங்களுக்கு, ப்ரெடேட்டர் ஜிக்ஸில். ஸோ சர்ஃப்லேருந்து காஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஜிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் கிடைக்காத மீனே இல்லை. எல்லா டைப் ஆஃப் மீனும் இந்த ப்ரெடேட்டர் ஜிக்கில் கிடைக்குது. நல்ல ஆக்ஷன் கொடுக்குது இது. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ஜிக்ஸ் தான். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு. பிங்க்கு, பிளாக்கு, டார்க் க்ரீன் அந்த மாதிரி. இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஜிக்ஸ் தான், ப்ரெடேட்டர் ஜிக்ஸு. அவ்வளோதான் கைஸ் இந்த பாக்ஸு. நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட சின்ன ஹூக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட சின்ன ஹூக்ஸு. பாருங்கள், ஃபுல்லாகவே பெரிய சைஸ் இதெல்லாம். ஸோ டீப் சி ஃபிஷிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெரிய பெரிய ஜிக்ஸுக்கு வந்து இதை வந்து அசிஸ்ட் ஹூக்காக ட்ரை பண்ணி போடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரெடேட்டரில் ட்ரிபிள் ஹூக்ஸ் வந்திருக்கு. உங்களோட சின்ன லூர்ஸ்க்கு வந்து மாற்றணுன்னா இந்த ட்ரிபிள் ஹூக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 4X அல்ட்ரா பாயிண்ட்டு ட்ரிபிள் ஹூக்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிரேன் சிவல் வித் ஸ்னாப்ஸ். இதெல்லாம் பெரிய சிவல் வித் ஸ்னாப்பு. இது வந்து பெரிய மீன் டார்கெட் பண்ணிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த சைஸ்லாம். ஸோ இது ஃபுல்லாக தான் டெர்மினல் டேக்கிள்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, லுக்கானாலேருந்து ப்ரெடேட்டர் ஜிக்ஸ் தான் அகைன் வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் உங்களுக்கு ப்ரெடேட்டர் ஜிக்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துருக்கு. இது வந்து 30 கிராம், அது வந்து 40 கிராம் நினைக்கிறேன்.
இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரிபிள் ஹூக்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துருக்கு. இது சைஸ் வந்து உங்களுக்கு 6, நம்பர் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 8. ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூர்ஸ்க்கு தேவையான டிஃப்ரெண்ட் சைஸஸான ட்ரிபிள் ஹூக்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசியாமா ஹூக்ஸ் வந்து நம்மக்கிட்ட சைஸு சின்ன சைஸில் இருந்து இருக்குது. சைஸ் 4, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே ரீஸ்டாக் ஆகிருக்கு. இந்த சின்ன சைஸ்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கல்பாக்கம் பக்கத்தில் வந்தீங்கன்னா பாலாறு பிரிட்ஜிலேருந்து வந்து இந்த மோட் எறான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஸ்கேம்பின்னு சொல்லுவாங்க. எறாக்கு வந்து 2 கொடுக்கு இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் எறா ப்ரான். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹூக்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சின்ன ஹூக்காக இருந்தால் அது நல்லா ஹூக்கப் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் விளையாடுறவங்களுக்கு இந்த ஹூக்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. பாருங்க, இது ஃபுல்லாமே வந்து இசியாமா ஹூக்ஸ் தான். அண்ட் இசியாமாலே நம்மக்கிட்ட திக் ஹூக்ஸும் வந்திருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்லா ரோவுக்கு பால் செட் யூஸ் பண்ணுறவங்க இதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா இதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். நார்மல் இசியாமா ஹூக்ஸோட இந்த க்ரீன் லேபிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டான ஃபிஷ்ஷையும் ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். இந்த முள் அவ்வளோ சீக்கிரத்தில் நிம்மறாது உங்களுக்கு. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் இசியாமா திக் ஹூக்ஸ். இது ஃபுல்லாமே பாக்ஸஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இசியாமா திக் ஹூக்ஸ் தான். அண்ட் அகைன் கொஞ்சம் பிரெடேட்டர் ஜிக்ஸ் வந்திருக்கு. இசியாமா திக் ஹூக்ஸ். ஸோ அகைன் ட்ரிபிள் ஹூக்ஸ் கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபால் வந்து கெல்வர் அசிஸ்ட் ஹூக்ஸ். இந்த அசிஸ்ட் ஹூக்ஸ் வந்து தான் நான் சொன்னல 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் ஜிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹூக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நல்ல பெரிய சைஸ் ஹூக்ஸு. நீங்கள் பெரிய மாஹி டூனா அந்த மாதிரி பிக் ஃபிஷ் டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஹூக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீல்ஸ் தான் வந்திருக்கு. லுக்கானாவோட ரெனோ 800 ரீலு, ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ரீல். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ரீலு. அண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீல். பாருங்கள், ரீலோட சைஸை பாருங்கள். ரொம்ப சின்ட்டு மின்ட்டு ரீல் இது. அதே மாதிரி கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் ஃப்ரெஷ் வாட்டர் தான் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் சால்ட் வாட்டரை விட. பட் யூ கேன் யூஸ் ஃபார் சால்ட் வாட்டர் ஆல்சோ. நீங்கள் வந்து ஆனால் வந்து கழுவிட்டு கண்டிப்பாக வைக்கணும் இந்த ரீல்லாம். ரொம்ப சின்ன ரீல், அரௌண்ட் 900 rupees கிட்ட தான் வரும். நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். அல்ட்ரா லைட் அண்ட் கிட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ரீல். இதில் வந்து நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே ரெனோ 800 தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட தூமக்ஸ் 5000. இது லுக்காக நல்லா ஒரு ப்ரீமியமான ரீலு. அரௌண்ட் 4400 வருது. இதோட ப்ரைஸ் தெரியும், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக நம்மளோட ஆந்திரா ட்ரிப்பில் கூட இந்த ரீலை வச்சு தான் நான் வந்து நிறைய ஜிடிஸ் லேண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள், பயங்கர ஒரு கிளாசிக்கான ஒரு ரீலு. உங்களுக்கு ஸ்க்ரூஇன் பவர் நாப்போட வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பவர் நாப் வச்சு ரீலு நிறைய பிராண்ட்ஸில் கிடையாது, லுக்கானால உண்டு. பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரீலு. ஸோ இது 1 வே கியர் தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் சுவிட்செல்லாம் இருக்காது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மூவ் ஆகும். நல்ல ஒரு குவாலிட்டியான ரீலு. ஸோ லூர் ஃபிஷிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரீல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைட் வெயிட்டான ரீலும் கூட. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லுக்கானா சன் கிளாஸஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் நம்மக்கிட்ட ரீஸ்டாக் ஆகிட்டு இருக்கு. நல்ல மூவ்மெண்ட்டு, அரௌண்ட் 700 rupees தான். ஸோ கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலரு, பயங்கர கிளாசிக்கான கலர் இதெல்லாம். ஸோ ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம் சன் கிளாஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா
உங்களோட கண் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம். வெயில்ல இருந்து பாதுகாக்கிறது. வெயில் கூட விடுங்க, அது அடுத்தபட்சம் தான். நிறைய ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ் போயிட்டு தவளையை காசு பண்ணுறீங்க, போயிட்டு அதெல்லாம் மாட்டிக்குது, அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக வேகமாக இழுக்கிறீங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா டக்குன்னு அங்கேருந்து அன்ஹூக்காகி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸில் வந்து அடிக்குது ஃப்ராகு. ஸோ அந்த ஃப்ராகில் இருக்க ஹூக் வந்து உங்கள் கண்லேயோ வேறு எங்கன்னா பட்டுதுன்னா இல் கிரியேட் அ பிக் டேமேஜ். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணுறது உங்கள் கண்ணை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுங்க கைஸ். ஸோ இந்த கிளாஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மோரோவர் இது வந்து உங்களுக்கு வந்து போலரைஸ்ட் கிளாஸு. அதனால் இந்த தண்ணிக்கு அடியில் மேயிற மீன் வந்து நார்மலாக வெயில் நேரத்தில் நீங்கள் நார்மல் கண்ணில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் பட்டு கிளாரில் எதுவுமே தெரியாது, அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த போலரைஸ்டு சன்கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே என்ன ஃபிஷ் ஆக்டிவிட்டி இருக்குன்றத வந்து கிளியராக நீங்கள் பார்க்க முடியும் இந்த கிளாஸ்னால. ஸோ கைஸ், அதே பாக்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா லுக்கானா டொர்னாவோட 5000 and 6000 ரீல்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரீலை காமிக்கிறேன். இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. லுக்கானாலாம் ரொம்ப ஃபேமஸான ரீல் இது. டொர்னாடோ ரொம்ப பட்ஜெட்டில் உள்ள ஒரு ரீலு. அரௌண்ட் 2500 தான் வரும். ஸோ பிளாக் அண்ட் கோல்ட் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. EVA பவர் நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஒர்த்தான ரீலு. சால்ட் வாட்டர் ஃபிஷிங் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங். மெயினாக சால்ட் வாட்டரில் பிகினர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இந்த ரீலை. நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ ட்ராக் கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல சூப்பர் ரீல்னா டொர்னாடோ 5000 and 6000. ஸோ உங்களோட எந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் காஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீல் சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப லாங் காஸ்ட் பண்ணிங்கன்னா 6000 ரீல் வாங்கிக்கிங்க. ஆவரேஜாக ஜெட்டிஸ்லேருந்து காஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிஷ் பண்ண போகிறீங்கன்னா 5000 வந்து போதுமானது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்த்துருவாங்க. இந்த பாக்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு லுக்கானாவோட ஃப்ளிக்கர் லூர் தான் வந்திருக்கு. இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் உள்ள கலரு. MJ அண்ட் குரூப்பருக்கு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். GTஸும் நல்லா அடிக்கும் இந்த ஃப்ளிக்கர் லூரில். லாங் காஸ்ட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நம்மக்கிட்ட. ரீசெண்டாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதனால டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளிக்கர் லூர் எல்லாமே எடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மக்கிட்ட இந்த லுக்கானாவோட செரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அல்ட்ரா லைட் லூர்ஸும் வந்து ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. கேட்லாகில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளோட்ஸு 5 கிராமு, 10 கிராம், 15 கிராம் 3 சைஸஸில் இருக்குது. ஸோ அதுவும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ளோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாகவே அக்சசரிஸ் தான். இதெல்லாம் லூர்ஸ் அண்ட் அக்சசரிஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நைஃப் வந்துருக்கு கைஸ் லுக்கானாலேருந்து. இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் துரு பிடிக்காது. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் கவரோடு வந்துடும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபில்லே நைஃப்னு சொல்லுவாங்க. ஃபில்லேனா மீனை வந்து முள்ளை மட்டும் விட்டுட்டு சதையை மட்டும் அரிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த நைஃப் வந்து நல்லா உதவும். இது வந்து உங்களுக்கு நல்லா பெண்ட் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் உள்ளே பியர்ஸ் பண்ணி பெரிய மீன், வஞ்சரம், ஷீலா அதெல்லாம் வந்து நடு முள்ளை மட்டும் விட்டுட்டு நீங்கள் அழகாக ஃபில்லே பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த பார்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரால் அடிக்கிறதுக்காக, மேலே இருக்க ஸ்கேல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்படி நீங்கள் தலைக்கீழே கவுத்துட்டு மீனோட ஸ்கேல்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். கேம்பிங், ஃபிஷிங் அது மாதிரி போகிறீங்கன்னா இந்த ஃபிஷ் நைஃபை கண்டிப்பாக கையில் வச்சுங்க. உங்களோட சேஃப்டிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், இல்லை ஃபிஷ் கட் பண்ணணும் குக் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நைஃபை யூஸ் பண்ணலாம். மோரோவர் பெயிட் ஃபிஷிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பெயிட்டை கட் பண்ணி போடுறதுக்கு இந்த நைஃபு ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான நைஃபு லுக்கானாலேருந்து. ப்ரைஸ் வந்து 260. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் இருக்குது. ஸ்டாக் அவுட் ஆனதுனால திரும்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பெல்ட் தான் வந்திருக்கு. இந்த பெல்ட் எதுக்குன்னா நீங்கள் போட் ஃபிஷிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய மீனை ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இதை வந்து இடுப்பில் வந்து இப்படி டை பண்ணிப்பாங்க. ராடை வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இதில் ஹோல்ட் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி பெரிய மீன் அந்தமான் அந்த மாதிரி பெரிய டீப் சீ போயிட்டு டூனா அந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெல்ட் தேவைப்படும். ஒரு பிக் சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் கையிலேயே ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது பெரிய மீனை, ஒரு 50 கிலோ 100 கிலோ மீனை. அவங்களுக்கு வந்து இந்த பெல்ட்டு கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இந்த பெல்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. எல்லோ,
அண்ட் ரெட் கலர் வேணுன்றவங்க வாங்கிங்க. டீப் சீ ஃபிஷிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட சர்ஃப் சிங்கர்ஸ் அதாவது ஸ்பைடர் சிங்கர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கடலில் ரொம்ப கரண்ட் இருக்கும் சில டைமில். வெயிட் ஃபிஷிங் பண்ணும் போது நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் போடுற வெயிட் வந்து போய் கரையில் நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி டைமில் இந்த சிங்கர்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதில் 4 சைட்லேயும் இந்த எஸ்எஸ் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் காஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு மண்ணில் போய் பதிஞ்ச உடனே அப்படி இழுத்தீங்கன்னா இது நங்கூர மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ உங்களோட லைன் வந்து இங்கே அங்கே மூவ் ஆகாது. நிறைய ஆங்கிலர்ஸ் இதை பார்த்துருப்பீங்க, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சர்ஃப்லேருந்து போடும் போது சீ கரண்ட் இருந்ததுன்னா உங்களோட லைன் இங்கே போட்டிங்கன்னா அது ரைட் சைடில் எங்கன்னா வந்துடும், இல்லைனா லெஃப்ட் சைடு எங்கன்னா போய் நின்றோம் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த சர்ஃப் சிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் போட்ட ஏற அங்கேயே நிற்கும், மீனை நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணி பிடிக்கலாம். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட. 115 கிராம்ஸ் அண்ட் 85 கிராம்ஸ் 2 சைஸஸ் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டு காட்டன் பாக்ஸ் வரும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த லுக்கானாலேருந்து ஃபோர்ஸ். இது ஒரு ஸ்டிக் பைட்டு. இது வந்து பயங்கர ரிசல்ட் உள்ள ஒரு ஸ்டிக் பைட்டு. வேறு பிராண்டில் இருக்குது, பட் ஆனால் நல்ல ப்ரைஸ், பெரிய ப்ரைஸில் இருக்குது. லுக்கானாவில் ப்ரைஸ் வந்து பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த டைப் ஆஃப் லூர் ஸ்டிக் பைட்டில் பிடிக்காத மீனே இல்லை. பெரிய பெரிய ஜிடிஸ் அண்ட் பேரகுடா ரொம்ப அட்ராக்ட் ஆகி இந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கும். ஸோ இதோட பேர் என்னென்னு வச்சுருக்காங்க பார்த்தா லுக்கானா ஃபோர்ஸு 52 கிராம்ஸு. நீங்கள் வந்து சர்ஃப்லேருந்து நல்லா லாங் டிஸ்டன்ஸ் காஸ்ட் பண்ணி நீங்கள் ஜிடிஸ் அண்ட் பேரகுடா டார்கெட் பண்ணலாம் இந்த லூரில். ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்னு, ரெட் அண்ட் ஒயிட் ஃபேமஸான இது ஒரு பேட்டர்னு, ஸோ அதான் 4 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய ஆக்சுவலாக இல்லை ஒரு 10 பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் வந்து செலக்டிவாக எடுத்திருக்கேன் இந்த பேட்டர்ன்ஸ்லாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபெல்லோ ஆங்கிலர்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு எந்தெந்த கலர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸும் இதில் நம்ம எடுத்திருக்க கலர்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நம்ம இந்தியன் வாட்டர் கண்டிஷன்ஸ்க்கு. நமக்கு இந்த பாக்ஸில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பிளாக் மாம்பா பிரைட் லைன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்பூல், உங்களுக்கு 1000 மீட்டர்ஸ் உள்ள ஸ்பூலு. ஸோ வேணுன்றவங்க ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லூஸில் வேணும், ஒரு ரீல் எடுக்கிறீங்க அதில் 120 மீட்டர்ஸ் தான் பிடிக்குது, இல்லை 130 மீட்டர்ஸ் தான் பிடிக்குது அப்படின்னா நம்ம கடையில் நம்மளே ஸ்பூல் பண்ணி தரோம். ஸோ மீட்டர் கணக்கில் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் போதோ அவ்வளோக்கு மட்டும்தான் நம்ம காஸ்ட் வாங்குகிறோம். ஸோ பிளாக் மாம்பா 1000 சைஸு. இது பிரைட் லைன் வந்திருக்கு உங்களுக்கு, 8x லைனு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் லீடர் புதுசாக லுக்கானால லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா சைஸையும் எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து மோனோஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில் லீடர் லைனாக, அப்படி இல்லைனா ஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃப்ளோரோ கார்பன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மோனோ லைன் வந்து ரொம்ப சீப்பானது, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட ஒரு ரேட்டில் வந்து இந்த ஷாக் லீடர் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மோனோஃபிலமெண்ட் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் ஃப்ளோரோ கார்பன் மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் அண்ட் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த ஷாக் லீடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இது வந்து 40 LB 50 மீட்டர்ஸ் வரும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இதில் நிறைய சைஸஸ் வந்து காட்டுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு 40 LB, இது வந்து 10 LB. ஈவன் அல்ட்ராலைட் ஃபிஷிங் பண்ணுறீங்க அவங்களுக்கும் வந்து தேவையான ஷாக் லீடர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நார்மல் மோனோ லைனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லைனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன வந்திருக்குன்னா லுக்கானாவோட எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்கிற ஒரு மினி பாப்பர் தான் இது. ரெட் அண்ட் ஒயிட் உங்களுக்கே தெரியும், நல்ல ஃபேமஸான கலரு. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெட் அண்ட் ஒயிட் தான் எடுத்திருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரம் கிராப் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கலர்ஸ் வந்து எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் இதே கலரை கேட்டால் கம்பெனி எங்கே தான் போகணும்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க.
வந்து ஒரு மீடியம் சைஸு லூர் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, ரப்பர் ஷேடு 3 இன்ச் 4 இன்ச் ஷேடு, அது வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆப்டான சைஸ் இது. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸை நீங்கள் ஒரே டைமில் ரிக் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த மீடியம் சைஸ் லூர்ஸு அண்ட் அல்ட்ரா லைட் லூர்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் தாராளமாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. டபுள் சைடாக கொடுத்துருக்காங்க. வித் வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு லாக்கோட, நல்ல பெரிய லாக்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பிரைட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்டிங் ஃப்ரம் லுக்கானா. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மாம்பான்னு சொல்லிட்டு புதிய ஒரு பிரைட் லைன் வந்து லுக்கானா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட 100 மீட்டர்ஸ் புல் தான் இது. டார்க் க்ரீனு அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 LB. ஸோ 0.10 mm. இது மெயினாக யாருக்கு தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ரா லைட் லூர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அல்ட்ரா லைட் ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நானோ பிரைட் 4Xன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே 8Xலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாக் மாம்பா அதை விட கொஞ்சம் ஒரு படி அதிகம், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட டைவா ஜே பிரைட் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே, நல்ல ஒர்த்வைலாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து வேற ஒரு சைஸும் இருக்கு நம்ம கிட்ட. இதில் வந்து நெக்ஸ்ட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33 LB. காமனாக எல்லாரும் 4000 5000 சைஸ் ரீல் யூஸ் பண்ணுற ஒரு பிரைடு. இந்த கலர் எடுத்திருக்கோம். நல்லா விசிபிளான கலர் இது. இது நிறைய பேருக்கு அட்ராக்டிவான கலர் பிடிக்கும். ஸோ இந்த பிரைடை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ கன்ஃபியூஷன், எந்த பிரைடு வாங்குறதுனே தெரில. இந்த பிராண்டில் வாங்கலாமா, அந்த பிராண்டில் வாங்கலாமா. நிறைய பிரைட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்க மாட்டேங்குது. பட் லுக்கானா இந்த பிளாக் மாம்பா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு புது ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பிரைட் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்கும் போதே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பிராண்ட் பிரைட்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதோட ஃபீட்பேக்கும் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதோட பார்க்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். இது கண்டிப்பாக இந்த பிரைடு நல்லா இருக்கும்னு தோணுது. நானே இதை வந்து ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சீக்கிரமாக சொல்கிறேன். லுக்கானாவோட பிளாக் மாம்பா தான் இது. வந்து 19 LB. ஸோ நடுத்தரமாக இருக்கும் இந்த சைஸு. இதுவும் வந்து அல்ட்ரா லைட்டில் கொஞ்சம் மீடியம் அல்ட்ரா லைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸும் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன ஃப்ராக்ஸ், நீங்கள் 5 கிராம் 6 கிராம் ஃப்ராக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரைடை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் உங்களோட காஸ்டிங் டிஸ்டன்ஸு. அண்ட் ஃபிஷ் ஹூக்கப்போ நல்லா இருக்கும். இதில் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, லுக்கானாலேருந்து இன்னொரு லூர் பாக்ஸ் தான். இது ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய லூர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுற ஃபீலு. மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து லூர் அடுக்கிக்கலாம். அது இல்லாமல் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே வச்சுக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் பெரிய லூர்ஸு பாப்பர்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுனால இதில் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பாக்ஸ் போதும். ஓரளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிலருக்கு தேவையான எல்லா லூரையும் நீங்கள் ஒரே பாக்ஸில் வச்சுக்கலாம். அண்ட் இதை அழகாக நீங்கள் ஒரு டாக்டர் மாதிரி கேரி பண்ணிட்டு போகலாம். டாக்டர்லாம் இந்த ஒரு கேஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி டிசைனில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த டூல் பாக்ஸு. யாருமே வந்து சின்ன பாக்ஸ் தான் வாங்குறீங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் நம்ம ஃபிஷிங் ஆர்வத்தில் போக போக ஒரு லூராக வாங்கி கலெக்ஷன் பண்ணி வைக்க இடம் இல்லாமல் ஒரு பாக்ஸாக வாங்குறதுக்கு இந்த ஒரே பாக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி கலெக்ஷனை இதுலேயே வச்சிடலாம் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கானாவோட கோஸ்டட் லூர் தான். இந்த லூர் வந்து குரூப்பருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு லூரு. அதில் எல்லா கலர்ஸும் எடுத்துருக்கோம் ஓரளவுக்கு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நல்ல மூவ்மெண்ட் இருக்க ஒரு லூர் இது, லுக்கானாவோட கோஸ்டட். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லுக்கானாவோட ஃப்ளோரோ கார்பன் தான். இதில் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் சைஸஸ் எடுத்திருக்கோம். 60 LB, 50 LB, 40 LB அண்ட் 30 LB. எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட்டில் 900 சம்திங் தான் வரும். இது மற்ற பிராண்ட்ஸில் 1500, 2000 அந்த மாதிரி வருது. வெறும் 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ்க்கு. இது 50 மீட்டரே வந்து உங்களுக்கு வெறும் 1000குள்ளே வருது. அண்ட் மோரோவர் யாருக்குன்னா வந்து இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல, கொஞ்சமாக வேணும்னு கேட்டிங்கனாலும் நம்ம ஷாப்பில் லூஸில் தரோம். 1 மீட்டர் 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் அந்த மாதிரி சைஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தரோம். வேணுன்றவங்க வாங்கி ட்ரையல் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லுக்கானாவோட 60 நெக்ஸ் லைனை பற்றி தான்.
16x லைன்ன்றது எந்த பிராண்ட்லையும் நான் கேள்விப்படல இது வரைக்கும். நீங்கள் எதனா கேள்விப்பட்டதா சொல்லுங்கள். பட் லுக்கானாவில் மட்டும் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ஸ்டோன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் 16x விட்டுருக்காங்க. அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஹை பர்ஃபார்மன்ஸ் லைனு. இதுவும் நல்லா குவாலிட்டியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கும். லுக்கானாவோட ஒரு ப்ரீமியமான பிரைட் இது. லுக்கானா 16x ஸ்டோன் ஐலாண்ட் பிரைட் லைன். இதில் நம்மக்கிட்ட என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 LB எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சைஸ் தான் ஜென்ரலாக. அதாவது 35 LB 150 மீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு 4000 ரீல் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை 5000 ரீல் எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரே ஒரு பிரைட் லைன் எடுத்தால் போதும் உங்களுக்கு. அந்த கரெக்டாக அந்த ஸ்பூல் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ நல்லா சூப்பர்வான ஒரு ப்ரீமியமான பிரைட் ஃப்ரம் லுக்கானா ஸ்டோன் ஐலாண்ட். இது ஏதோ ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, என்னன்னே தெரில. எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இது லேண்டிங் நெட்டு தான். ஸோ பிக் சைஸ் லேண்டிங் நெட்டு சீ ஃபிஷிங்க்கும் கட்லாவுக்கும். ஸோ அதோட டாப் போர்ஷன் மட்டும் அதில் வச்சு அமைச்சிருக்காங்க. நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன வந்துருக்குன்னு தெரியல. ஸோ இதோட பாட்டம் போர்ஷன் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எடுத்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லுக்கானா பிளாக் மாம்பா தான். இது 240H. ஸோ இது வந்து ஒரு 8 ஃபீட் ராடு, உங்களுக்கு ஹெவி ஆக்ஷன் ராடு. அண்ட் வந்து இது வந்து ஒரு வெயிட் காஸ்டிங் ராடு. ஏற்கனவே வந்து லுக்கானால நார்மல் உங்களுக்கு ஸ்பின்னிங் ராடு தான் இருந்தது பிளாக் மாம்பால. இந்த வருஷம் உங்களுக்கு வெயிட் காஸ்டிங் ராடும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசா. பாருங்க, நல்ல ஒரு பிரீமியமான கேஸ்ல கொடுத்துருக்காங்க. எந்த பிராண்டும் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து தரதில்லை. ஒரு 2000 ருபீஸ்ல நீங்க ராட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இல்ல 2000 to 3000 இருந்தா கூட அவங்க வந்து கேஸ் ப்ரொவைட் பண்றதில்ல. பட் லுக்கானால 2000 மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு கேஸோட ராட் கேரி பக்கெட்டை கொடுக்குறாங்க. அண்ட் ராடை பாருங்க, ஸ்பிளிட் EVA ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பின்னிங் ராடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஹேண்டில் தான் இருக்கும் கார்க்கு. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இது நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 to 40 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஐடியலி ஃபார் ஸ்னேக் ஹெட் ஃபிஷிங். 8 கிராம்ஸ்னால் உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ராக்ஸை நீங்கள் தாராளமாக இதில் காஸ்ட் பண்ணலாம். 40 கிராம்ஸ் வரைக்கும் பெரிய ஃப்ராகாக இருந்தாலும் நீங்கள் இதில் காஸ்ட் பண்ணி மீனை பிடிக்கலாம். ஸோ அட்டகாசமாக இருக்குது. லுக்கானா பிளாக் மாம்பா 8 ஃபீட்டு வெயிட் காஸ்டிங் ராட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லுக்கானால இருந்து கொமோடோ ராட் தான். கொமோடோ சால்ட் வாட்டர்னே கொடுத்துறாங்க வித் கே கைட்ஸு. இது வந்து மெயினாக சால்ட் வாட்டருக்காகவே வந்து ரெடி பண்ண ராடு கைஸ் இது. ஸோ வந்து உங்களுக்கு கைட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. இதுவும் ரொம்ப நாளாக லுக்கானால இருக்கிற ஒரு ராடு தான். ரொம்ப ஃபேமஸான ராடு. போட் ஃபிஷிங்லாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லூர் காஸ்டிங்க்கு ரொம்ப பிரத்யேகமாக நல்ல ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த டிப்ஸில். இந்த ராடோட ஃப்ரண்ட் டிப்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மைல்டான ஒரு ஜெர்க் ஆக்ஷன் கொடுத்தா கூட அந்த லூரில் வந்து அந்த ஆக்ஷன் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ ஒரு பர்பிள் கலரில் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கலர் தான் இதில் நல்ல ஒரு டிசைனில் லுக்கானா கொமோடோ 9 ஃபீட் ராடு. அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 to 200 கிராம்ஸ். 200 கிராம்ஸ் வரைக்கும் காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இதில் பெரிய லூர்ஸும் ஒர்க் பண்ணலாம், ஈவன் சின்ன லூர்ஸும் இதில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லுக்கானால இருந்து பிளாக் ரிவர் தான் கைஸ் வித் கே கைட்ஸு. இதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 80 to 180 கிராம்ஸு. அண்ட் லைன் ரேட்டிங் வந்து 30 to 50 LBS. 30 to 50 LB இருக்கிற நீங்கள் பிரைட் லைனை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ராடில் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. அண்ட் வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 XHSன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஹெவி ஆக்ஷனு 300 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 ஃபீட் ராடு. இது மெயினாக இந்த ராடு எதுக்காக எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சர்ஃப்லேருந்து நல்லா லாங் டிஸ்டன்ஸில் தான் மீன் அடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த 9 ஃபீட்டை விட 10 ஃபீட் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா லாங் டிஸ்டன்ஸ் காஸ்ட் பண்ணி நீங்கள் தூரத்தில் அடிக்கிற மீனை வந்து லேண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த 10 ஃபீட் ராட் எடுத்திருக்கேன். பாருங்க, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்கு பாருங்க.
லுக்கானா பிளாக் ரிவர். நல்ல ஒரு கிளிட்டரிங் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர குட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் ரிவர் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ராடு. கைட்ஸ் எல்லாமும் நல்ல குவாலிட்டியான கைட்ஸு. மற்ற ராடில் இருக்கிறத விட இதில் சூப்பர்பான கைட்ஸு பிளாக் ரிவர். அதனாலேயே இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இதில் வந்து இப்போ 10 feet எடுத்திருக்கோம். ஸோ லாங் காஸ்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லுக்கானாலேருந்து மாஸ்டர் பிளாஸ்டரு. லுக்கானாவில் ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் பிராண்டுன்னே சொல்லலாம். ப்ரீமியம் வேரியண்ட்னே சொல்லலாம் மாஸ்டர் பிளாஸ்டரு. லூர் காஸ்டிங்க்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ராடு இது. ஸோ நம்ம கூட நம்மளோட ஃபிஷிங் வீடியோஸில் வருவார் நசீர் பாய். பார்த்தீங்கன்னா அவர் இந்த ராட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாரு. நல்ல ரிசல்ட்ஸ் இதில் பெரிய பெரிய பாராமுண்டி ஜிடி எல்லாமே வந்து அவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து நம்ம 10 feet எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்குன்னா நம்ம சைடில் வந்து நிறைய பேர் சர்க்குலர் தான் காஸ்ட் பண்ணி மீனை பிடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மெயினாக இதை நான் 10 feet வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சர்ஃப் ஃபிஷிங் போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாஸ்டர் பிளாஸ்டரை உங்கள் மைண்டில் வச்சுங்க. சின்ன சின்ன பாப்பர்ஸு ஸ்டிக் பைட்ஸு அதெல்லாம் இதை நீங்கள் இதை வச்சு நல்லா லாங் டிஸ்டன்ஸ் காஸ்ட் பண்ணி சூப்பராக மீனை பிடிக்கலாம். அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 to 160 grams தான். லைன் ரேட்டிங் வந்து 20 to 40 lbs கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ராட்ஸ் ஃப்ரம் லுக்கானா மாஸ்டர் பிளாஸ்டர். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது லுக்கானா பிளாக் டெயில் தான். என்னடா இது இவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்க்கல, என்னோட ஹைட்டாக இருக்குல்ல இந்த ராடு. ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் டெயில் BT 240 XHSன்னு. 240னா உங்களுக்கு வந்து 8 feet வரும். 8 feetல அப்படி என்ன ராடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாப்பிங் ராட் தான் கைஸ். பாப்பிங் ராடு அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்பாப்பர் அதெல்லாம் அதில் வந்து அவங்களே ஒரு பெரிய கவரோட கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா பட் ஜாயிண்ட் மாடலு. சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாப்பிங் ராடு தான். பயங்கர லைட் வெயிட்டா இருக்கு. நான் எந்த ஒரு பாப்பிங் ராடும் வந்து இவ்வளோ லைட் வெயிட்டா பார்த்தது இல்லை. ஸோ இது வந்து அவ்வளோ அல்டிமேட். ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப ஸ்லீக் டிசைனு, நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. அண்ட் இது ஒரு வெர்சடைல் ராடுன்னே சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். லூர் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 50 gram லூர் ஆக்ஷனு. PE 3 to 8 கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 2.4 மீட்டர். ஸோ இதில் வந்து ஒரு மீடியமான பாப்பர்ஸு ஜிக்ஸு அண்ட் ஈவன் வந்து லூர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன்லாம் பாருங்கள். ஜிக்குக்கெலாம் வந்து நீங்கள் செம்ம ஆக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஹெவியான ராட் கிடையாது, ஒரு மீடியம் ஹெவி அந்த மாதிரி தான் இருக்குது இந்த செட்டப். பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பாப்பிங் ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இது அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லீக்காக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ லுக்கானா பிளாக் டெயில் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை கேரி பண்ணிட்டு போகிறது மட்டும் தான் கஷ்டம். மற்றபடி நீங்கள் ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த ராடு மாதிரி எந்த ராடும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் இந்த ராடில் அப்படியே லிஃப்ட் பண்ணி போடலாம். ஏன்னா இதில் சென்டர் ஜாயிண்ட் கிடையாது, பட் ஜாயிண்ட் தான். இது ஒரே பீஸ்ன்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இதில் அதிகமாக இருக்கும் இந்த ராடில். லுக்கானா பிளாக் டெயில் நியூலி லான்ச் ப்ராடக்ட். இதோட நம்ம வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்னால தான் நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து திரும்பி வந்து ரிப்பீட்டடாக கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் புது ப்ராடக்ட்ஸ் எது லான்ச் பண்ணாலும் வந்து அதை நம்ம வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைஃப்பில் இதுதான் அதுதான் இல்லை, எல்லாத்தையுமே வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி சந்தோஷமாக ஃபிஷ் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ். அண்டில் தென்.